Hi viewers, welcome to Filmicraft. நான் உங்கள் அருண். இந்த எபிசோட்ல டேவிட் எஃப் சான்பர்குடைய இயக்கத்துல இன்னைக்கு வெளியான செஷாம் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். 14 வயசு பையனாக வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல தனக்கு கிடைக்கிற ஒரு சூப்பர் பவர்னால சூப்பர் ஹீரோவாக வலம் வர்ற படத்துடைய கதாநாயகன் தீய சக்தியுடைய மொத்த உருவமாக இருக்கக்கூடிய வில்லனை கடைசியில் எப்படி எதிர்கொண்டார் அப்படிங்கறதான் படத்துடைய மொத்த கதையை. இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 1-2 மாசமாகவே வரிசைக்கு சூப்பர் ஹீரோ படமாவே களத்துல இறக்கப்பட்டு இருக்கு. அதுல அடுத்த படமாக களம் இறக்கப்பட்ட படம் தான் இந்த செஷம். இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தலாம். படத்துடைய முதல் பாசிட்டிவ், இந்த படத்துல அந்த வளர்ந்த ஹீரோவாக வர்ற அந்த சூப்பர் ஹீரோ கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, அந்த கேரக்டர் இவங்க டிசைன் பண்ண விதம். ஏன்னா பொதுவாக ஒரு சூப்பர் ஹீரோ படம் அப்படின்னாலே நமக்கு தெரியும், அவர் வந்து வில்லனை அடிச்சு தும்சம் பண்ணி துவச்சு போட்டுருவாரு. அதுதான் எப்பயுமே எல்லா படத்திலையும் இருக்கும். ஆனா இந்த படத்துல குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில அந்த கதாபாத்திரத்தை அந்த அளவுக்கு அவங்க வடிவமைச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, வயசு உண்மையாக 14 வயசு ஆள் தான் அவரு. ஆனா ஒரு பெரிய வளர்ந்த சூப்பர் ஹீரோவாக அந்த பவர்னால மாறிடுறாரு. அதனால என்னதான் அவர் சூப்பர்மேன் மாதிரி பெருசா இருந்தா கூட அவருடைய மனசு அந்த குழந்தை மாதிரியே இருக்கு. அப்படிங்கறதுனால ரொம்ப காமெடியாக, ரொம்ப நகைச்சுவை கலந்து அந்த கதாபாத்திரத்தை அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. தியேட்டர்ல பல இடத்துல பெரிய சிரிப்பு சத்தங்கள், அந்த அளவுக்கு அந்த கேரக்டரும் இருந்தது. படத்துடைய ரெண்டாவது பாசிட்டிவ், படத்துடைய விஎஃப்எக்ஸ் ஒர்க். இன்னும் கரெக்டா சொல்லணும் அப்படின்னா, படத்துல எக்கச்சக்கமான விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸ். உதாரணத்துக்கு ஒரு பிரிட்ஜ்ல இருந்து பஸ் விழுகிற மாதிரி ஒரு ஷாட்ஸ் ஆகட்டும், தீய சக்தி எல்லாம் ஒருத்தர் உடம்புக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டு திருப்பி உள்ள போகிற மாதிரி இருக்க ஷாட்ஸ் ஆகட்டும், நம்ம சூப்பர் ஹீரோ எப்படியெல்லாம் அவருடைய அந்த பவர்ஸை யூஸ் பண்றாரு அப்படிங்கிற ஷாட்ஸ் ஆகட்டும், எல்லாமே அற்புதமான விஎஃப்எக்ஸ் ஒர்க். கொஞ்சம் கூட பிசிறு தட்டாம கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டியாக இருந்தது அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ் எல்லாமே. படத்துடைய மூணாவது பாசிட்டிவ், இப்ப நான் சொன்ன அந்த சூப்பர் ஹீரோ கதாபாத்திரத்தை அந்த பெரிய ஆளாக நடிச்ச ஜாக்கரி லெவியுடைய பர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு அற்புதமாக நடிச்சிருந்தாருங்க. காரணம் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன பையன், ஆனா உருவத்தை பொறுத்த அளவுக்கு அவர் ஒரு பெரிய ஆளு, அதுவும் ஒரு சூப்பர் ஹீரோ. அப்படி இருக்கும்போது ஆன் ஸ்கிரீன்ல இருக்கிறதுலயே பண்றதுல ரொம்ப டஃபஸ்டான ஜாப் என்ன அப்படின்னா, வியூவர்ஸை சிரிக்க வைக்கிறது. இந்த படத்துல அவருடைய பாடி லாங்குவேஜும் சரி, அவர் பண்ற ஒரு காமெடியும் சரி, கிளைமேக்ஸ் வரைக்கவே அந்த காமெடிங்கிற அந்த விஷயத்தை அவர் கேரி ஓவர் கொண்டு போயிருப்பாரு. அவ்வளவு சூப்பராக பண்ணியிருப்பார். முக்கியமாக இது ஸ்பாய்லர்ஸ் கிடையாது, பட் இது கண்டிப்பாக நீங்க என்ஜாய் பண்ணி பாப்பீங்க இந்த சீனை. அதனால நான் சொல்றேன், இவர் ஒரு சூப்பர் ஹீரோ ஆயிடுவாரு. ஆனா நம்ம ஒரு சூப்பர் ஹீரோ ஆயிட்டோம் அப்படின்னு இவர் நினைப்பாரே தவிர நமக்கு என்ன பவர் இருக்குங்கிறது இவருக்கு தெரியாது. இது வரைக்கும் நம்ம சூப்பர் ஹீரோ கதாபாத்திரம்னா என்னென்ன கதாபாத்திரங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், அப்ப அந்தந்த கதாபாத்திரத்துக்கெல்லாம் என்ன பவர் இருக்கும், அதெல்லாம் நமக்கு இருக்கான்னு செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவர் செக் பண்ணி பாக்குற ஒரு ஷாட் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 இருந்து 5 நிமிஷம் அந்த சீன்ஸ் போகும். அது எல்லாமே தியேட்டரே விழுந்து விழுந்து சிரிச்சது. அந்த அளவுக்கு அந்த நகைச்சுவையும் அழகா அந்த சீன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருந்ததுன்னு சொல்லுவேன். நாலாவது, இந்த படத்துடைய ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க். ஆக்சுவலி ஒரு எக்ஸிபிஷனுக்குள்ள போய் சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி சில காட்சி அமைப்புகள் படத்துல இருக்கு. ஆனா இந்த எக்ஸிபிஷனுங்கிறதே செட்டு தான் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப நேர்த்தியாக ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அந்த ஒர்க் பண்ணிருக்காங்க. அவ்வளவு சூப்பராக இருக்கு அந்த சீன்ஸ் எல்லாம், அந்த செட்டு எல்லாம். இப்போ படத்துடைய நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். படத்தை பொறுத்தளவுக்கு முக்கியமாக எனக்கு பட்டது ரெண்டு நெகட்டிவ் தான். ஒன்னு, படத்துடைய பிரெடிக்டபிலிட்டி. ஆனா அதை நம்ம தவிர்க்க முடியாது. காரணம் என்னன்னா, சூப்பர் ஹீரோ படங்கள் அப்படின்னாலே கடைசியில் நம்ம சூப்பர் ஹீரோனா தோத்தா போவாரு. அவர் தான் கடைசியில் வில்லனை போட்டு புரட்டி எடுத்து ஜெயிச்சு அவருடைய பெருமையை நிலநாட்டி ஆகணும். அப்படித்தான் கதாபாத்திரங்களை வடிவமைப்பாங்க. இந்த படத்திலையும் அந்த காரணத்தினால அடுத்தடுத்த சீன்ஸ் தான் வரப்போகுது, இவங்க தூக்கிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போய் இவங்களை காப்பாத்திடுவாரு அப்படிங்கிற மாதிரி பல சீன்ஸ் அடுத்து தான் நடக்க போகுது அப்படின்றது நம்மளால ரொம்ப அழகாக யூகிக்க முடியுது. அதுதான் ஒரு நெகட்டிவாக எனக்கு பட்டது. ரெண்டாவது நெகட்டிவ், ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே காமெடியாக சூப்பரா போயிடுது. ஆனா செகண்ட் ஹாஃப்ல படம் ஆரம்பிச்சு, அதாவது செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் லேக்கிங்கா, கதை ரொம்ப டல்லா போதும் அப்படிங்கிற ஒரு ஃபீல். ஆனா கிளைமேக்ஸ்ல அதை திருப்பியும் கொஞ்சம் ஈடு கட்டி அதே மாதிரி பரபரப்பாக எடுத்துட்டு போயிடுறாங்க. இவங்க நினைச்சிருந்தா செகண்ட் ஹாஃப்ல அந்த 10 நிமிஷத்தை இவங்க வெட்டி தூக்கி இருக்கலாம். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் கலகலன்னு போனாலும் செகண்ட் ஹாஃப்ல அந்த 15 நிமிஷம் லேக்கிங்க விட்டுட்டீங்க அப்படின்னா சில பல சஸ்பென்ஸோட, சில சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸோட இந்த படம் முடியுது. அதனால நீங்க ஃபேமிலியோட எல்லாரும், அதுவும் குழந்தைகள் இருந்ததுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம். அது அந்த அளவுக்கு நகைச்சுவையாக இருக்கக்கூடிய, குழந்தைகளை கவரக்கூடிய அளவுல தான் இந்த படமும் வந்திருக்கு.
குழந்தைங்களோட போய் ஒரு முறை இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். முக்கியமா இன்னொரு விஷயம், இந்த படத்துல என் கிரெடிட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இதுக்கு அடுத்த பார்ட்டுக்கு ஒரு லீடு கொடுத்திருக்காங்க. ஏன்னா என் கிரெடிட் போட்ட உடனே தியேட்டர்ல பாதி பேர் இருந்துச்சு போயிட்டான். லைட்டை போடட்டும்னு உட்கார்ந்து இருந்த பாதி பேர், அதுல நானும் ஒருத்தன். அதனாலதான் என் கிரெடிட்டுக்கு அப்புறம் பின்னாடி வழக்கம் போல இந்த சூப்பர் ஹீரோஸ் படம்னாவே இந்த மாதிரி ஒரு வேலை இருக்கும். அந்த மாதிரி ஒரு லீடை ஒரு 1.5 நிமிஷத்துக்கு பின்னாடி வச்சிருக்காங்க. அதையும் பார்த்துட்டு வாங்க. இதனுடைய செகண்ட் பார்ட் கண்டிப்பாக வரும்போதுதான் தெரியுது. இந்த படத்துக்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7/10. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.